ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் சட்னி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் கொய்யாக்காய், வெங்காயம், காஞ்ச மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துங்க. இஞ்சி, பூண்டு, புளி, கருவேப்பிலை, மல்லி. இந்த கொய்யாக்காய் சட்னி வந்து பார்த்திங்கன்னா யாருடைய ஸ்பெஷல்னு வந்து பார்த்திங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய ஸ்பெஷல். நாங்களும் வீட்டில் ட்ரை பண்ணோம், நல்லா வந்துருந்ததுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல், அந்த டேஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பச்சடி மாதிரி இருக்கும். பச்சடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆந்திரா சைடு வந்து பச்சடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டு ஃப்ளேவரில் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும். நீங்கள் சட்னி வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம், வேறு லெவலாக இருந்ததுங்க. ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்ச உடனே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கடலப்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1.5 ஸ்பூன் வந்து உளுந்து, இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கணும். எதுக்காக இதை ஆட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா சட்னி வந்து நல்லா மணமாக வாசனமாக இருக்கும். அப்புறம் உளுந்து ஆட் பண்ண பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கிறோம். அந்த பருப்பு நல்லா வதங்கி வரட்டுங்க. கொஞ்சம் அந்த ஆஃப் ப்ரௌனிஷ் ஆனோம். ஃபுல்லாக ப்ரௌனிஷ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த வெங்காயம் போட்டு வதங்கி வரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்க. ரெடியான பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்தது வந்து மிளகு ஆட் பண்ண போகிறோம். 1/2 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ண போகிறோம். மிளகு ஆட் பண்ணிவிட்டு சீரகம் ஆட் பண்ண பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டோம். இதே போல் சேம் இதே தாங்க நம்ம வந்து அந்த கோவக்காய் சட்னி செய்வோம், அதே போல் தான் இதுவும் சேம் அதே போல் பண்ணாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. அப்போ 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியாச்சு. அந்த ஜீரகம்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா. அப்போ நம்ம பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி ஆட் பண்ண பிறகு பெரிய வெங்காயம். ஓகே, பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு இது நல்லா பெரிய வெங்காயம் வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரொம்ப வதங்க வேணாம், அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அந்த பச்சை கலரில் இருக்குது இல்லைங்களா, அதில் வெங்காயத்தில் இருக்க தண்ணிலாம் இறங்குற அளவு வதங்கினா போதும். ரொம்ப நம்ம ட்ரையாக வதக்க வேண்டியது இல்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் உடச்சி விட்டு வதக்குனிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பூண்டு ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 பல் பூண்டு வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு ஆட் பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொய்யாக்காய் வந்து நம்ம வந்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கொய்யாக்காவை ஆட் பண்ணியாச்சு. இப்போது கொய்யாக்காவை ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். அந்த கொய்யாக்காயில் இருக்கிற வந்து பச்சை வாசனை போனோங்க. ஓகேங்களா. ரொம்ப ட்ரையாக ஃப்ரை பண்ணோன்னா அந்த பச்சை வாசனை போகிற அளவு நீங்கள் வதக்கினா போதும். அதுக்கு மேலே ரொம்ப வதக்க தேவையில்ல. கூட கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா உப்பு, கல் உப்பு போட்டோம்னா நம்ம வந்து அந்த கொய்யாக்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியில் நல்லா இறங்கிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி வைக்கிறோம். நீங்கள் உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுங்க. அப்புறம் தேவைன்னா கூட நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள். அவ்வளோதாங்க. நல்லா வதங்கி வந்த பிறகு இது கூட வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, காஞ்ச மிளகா வந்து நம்ம காரத்துக்காக வதக்கி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கணும். இருக்கிற கருவேப்பிலை, மல்லி, புளி, கொஞ்சமாக ஒரு புளி. ஓகேங்களா. இதெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மிளகாயை போட்டு ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து மிக்சியில் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்து மறுபடியும் நம்ம தாளிக்க போகிறோம். ஓகேங்களா. நீங்கள் அரைச்சி எடுத்து தாளித்து அப்படியே ஊற்றிக்கலாம். இல்லை நீங்கள் மறுபடியும் அந்த தாளித்த கடாயில் ஊற்றி கூட ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மறுபடியும் வந்து தாளிச்சிங்கன்னா அது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 2 நாளைக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஓகேங்களா. நம்ம எப்பயுமே வந்து இந்த கார சட்னி, இந்த மாதிரி சட்னிலாம் வந்து பார்த்திங்கன்னா வதக்கி இந்த மாதிரி எடுத்து அரைச்சி மறுபடியும் தாளித்து கடாயிலே ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருவோம். அது நல்லா வதங்கி வந்துச்சுன்னா ஒரு 2 டேஸ் வச்சு சாப்பிட நமக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா. இப்போ நல்லா ஆற வச்சு எடுத்தாச்சுங்க. ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த கொய்யாக்காய் சட்னி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஆகுங்க அரைச்சி எடுக்கிறதுக்கு. ஏன்னா அந்த கொய்யாக்காயில் இருக்கிற விதைலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். அதனால் உங்களுக்கு நார்மல் சட்னி அரைக்கிற மாதிரி சீக்கிரமாக ரெடி ஆகாது. பொறுமையாக நீங்கள் நல்லா அரைச்சி அப்புறம் வந்து நீங்கள் கையை வச்சு கூட நீங்கள் வச்சு செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நாங்கள் 2 டைம் வந்து செக் பண்ணி பார்த்து தாங்க பண்ணோம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இப்போது கொய்யாக்காய் சட்னி அரைச்சாச்சு, ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாளிப்பு போட போகிறோம். ஓகேங்களா. நார்மலாக நம்ம சட்னி எப்படி தாளிப்போமோ அப்படி தாங்க. அதே கடாயில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் சூடான பிறகு பார்த்திங்கன்னா கடுகு,
ஓகேங்களா. எண்ணெய் சூடான பிறகு கடுகு ஆட் பண்ணிக்கிறோம். கடுகு ஆட் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் நம்ம. ஓகேங்களா. இந்த மாதிரி சட்னிலாம் நீங்கள் வீட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. இது மோஸ்ட்லி ரைஸு கூட சாப்பிட்லாம். ரைஸ் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும்போது போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் ரைஸுக்கும் ட்ரை பண்ணோம், நல்லா இருந்தது. ஓகேங்களா. 2 டேஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு பாக்ஸில் மாற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் டே சாப்பிட்டு கூட செகண்ட் டே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உளுந்து எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உளுந்து வந்து மணமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்னி சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து தோசைக்கு சாப்பிடும்போது நல்லா தெரியும். அந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு நல்லா தெரியும் உங்களுக்கு உளுந்து சாப்பிடும்போது. ஓகேங்களா. அவ்வளோதாங்க. உளுந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெடி பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணால் மட்டும்தான் அந்த டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும். கொஞ்சம் கருகிச்சுன்னா கூட டேஸ்ட்டு மாறிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வதங்கி வந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கேன் இல்லைங்களா, கொய்யாக்காய், வெங்காயம் அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த சட்னியை ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 மினிட் வந்து மிக்ஸி ஜார்லாம் அழைச்சி ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். கொய்யாக்காய் சட்னி ரெடி. அவ்வளோதாங்க. நார்மல் நீங்கள் கார சட்னி செய்கிற மாதிரி தான். தக்காளி போட்டு எப்படி கார சட்னி செய்கிறீங்களோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கொய்யாக்காய் போட்டு கொய்யாக்காய் சட்னி செய்கிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது லாஸ்ட்டாக, அதனால் மறுபடியும் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். சட்னி சூப்பராக வந்திருந்தது. நாங்கள் தோசைக்கு ட்ரை பண்ணோம், இட்லிக்கு, ரைஸுக்கு ட்ரை பண்ணோம். இது வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. இதே போல் வந்து கோவக்காய் பச்சடியும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.